இது ஒரு வித்தியாசமான தகவல். இதை சொல்கிறத ஆரம்பிக்கும் போதும் கொஞ்சம் வித்தியாசமாக சேஞ்ச் ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனால் முதல்ல நம்ம கிரேசி மோகன், என்னுடைய அபிமான நகைச்சுவை எழுத்தாளர் கிரேசி மோகன், என்னுடைய அபிமான நகைச்சுவை நடிகர் கவுண்டமணியோட ஆரம்பிப்போம். அவங்க ரெண்டு பேர் சொன்னதை வச்சு ஆரம்பிப்போம். இது ஒரு படத்தில் வர்ற ஒரு காட்சியை நான் போடுறேன் பாருங்க. இவனுக்கு ஒரு நல்ல பையனா பாக்குறது, பையன் பாக்குறதுக்கு பழைய டெலிபோன் கரால கருப்பா இருப்பான், பாத்துனே டைரக்ட் நம்பர் போன் கராலியா ஏதோ ஒண்ணு. இந்த வசனத்தில் கவுண்டமணி சொல்றது இந்த டெலிஃபோனை பற்றி தான். அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். அந்த காலத்தில் வந்து முத வந்த டெலிஃபோன் எனக்கு தெரிஞ்சு கருப்பாக இருக்கும், அப்படியே கட்டையாக ஒரு கருப்பு கட்டை மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு கருப்பு ஒரு டெலிஃபோனு. அந்த டெலிஃபோன் தான் அப்போதைக்கு அது வச்சுருந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய செல்வந்தர். அப்படி ஜம்பமாக வச்சுருப்பாங்க, பக்கத்தில் அந்த ஃபோன் இருக்கும். அப்படி அவங்க வெந்திரிச்சு வெளியே போகிறாங்க, எங்கேயாவது வெளியே போகிறாங்கன்னா அந்த ஃபோனை வேறு யாரும் யூஸ் பண்ணிடக்கூடாதான். அதனால் அதில் ஒரு லாக் ஒன்று போடுவாங்க அந்த டயல் மேலே. அந்த லாக்கை போட்டாங்கனாக்கா அந்த நம்பர் சுத்த முடியாது. வந்து முட்டிச்சுனாக்கா அந்த 1ஆம் நம்பரில் அந்த லாக்கை போட்டுருவாங்க. எந்த காலுக்குள்ள நம்பரும் 1ல் ஆரம்பிக்காது. அதனால் அந்த மாதிரி லாக் போட்டுருவாங்க. இது கொஞ்ச காலத்தில் ஒரு சின்ன ஒரு லாஜிக் வச்சு, அதாவது இந்த ஃபோனும் வந்து கிட்டத்தட்ட தந்தி கொடுக்குற முறையில் தான் இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்போட அதை முயற்சி பண்ணி பார்த்தோம். ரிசீவரை எடுத்துட்டு அந்த ஃபோனில் 2 பட்டன் நிற்கும் பார்த்தீங்களா, அந்த கால் கட் பண்ணுறதுக்காக அழுத்துற பட்டன். அந்த பட்டனை இப்போ எந்த நம்பர் போடணுமோ, இப்போ 2 தடவை 4 போடணுன்னாக்கா 4 தடவை டக் 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 டக்னு அழுதணும். ஒரு சின்ன கேப் விட்டு அடுத்து டக்கு 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 டக்குன்னு 4 கேப். அந்த சின்ன கேப் வந்து 1 வினாடிக்கும் குறைவாக இருக்கணும். அதே மாதிரி அந்த நம்பரை அழுத்தும் போது ஒரு நம்பருக்கும் இன்னொரு அதாவது ஒரு அழுத்தத்துக்கும் இன்னொரு அழுத்தத்துக்கும் இடையில உள்ள கேப் வந்து பெருசாக இருக்கக்கூடாது. ஏன்னாக்கா அப்புறம் அது ஒன்றுன்னு கணக்காயிடும். ஸோ 4 அடிக்கும் போது டக் 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 டக்குன்னு 4 அடிக்கணும். அப்புறம் ஒரு கேப் விட்டு டக் 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 4 அடிக்கணும். அப்புறம் 3 டக் 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 அப்படி அது மாதிரி அடிக்கணும். அது மாதிரி அடித்தோம்னா கரெக்டாக அந்த நம்பர் போயிடும். இது வந்து தந்தி அடிக்கிற முறைப்படி தான் இதுவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். அந்த மாதிரி இந்த ஃபோனை நாங்கள் வந்துட்டு அந்த காலகட்டங்களில் விளையாட்டாக பயன்படுத்தி இருக்கிறோம். அந்த காலத்தில் அந்த வயசில் நாங்கள் என்ன வியாபாரமாக பெரிய பிஸ்னஸாக பண்ண போகிறோம், ஃபோன்லலாம் அந்தளவுக்கு நம்மளுக்கு எந்த கான்டாக்டும் கிடையாது. திடீர்னு இந்த விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது. சரி, நம்ம நண்பர்களோட இதை பகிர்ந்துக்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். பழங்காலத்து சிறுபிள்ளை விளையாட்டு அது. இந்த டெலிஃபோன் புக் பண்ணுறதை பற்றி ஒரு தகவல் ஒன்று சொல்கிறேன். இன்றைக்கி இருக்கிற மக்களுக்கு இது கேட்குறதுக்கு கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். அப்போல்லாம் வந்து டெலிஃபோனுக்கு அப்ளை பண்ணுறதுனாக்கா 1000 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிட்டோம்னாக்கா 5 வருஷம் கழித்து தான் நம்மளுக்கு ஃபோன் வரும். ஃபோன் நமக்கு அலாட் ஆனதும் இன்னும் ஒரு 4000 ரூபா கட்டணும். இது வந்து முன்பணம், அது முன்பணம்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் அந்த இது ரெஜிஸ்ட்ரேஷன், அது ஒரு ரிசர்வேஷன் மாதிரி இருக்கும் பெண்டிங்கில். அது பெரும்பாலும் நிறையா பேர் என்ன செய்வாங்கனாக்கா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுனாக்கா அதை யாராவது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்கக்கிட்ட விற்றுருவாங்க. அதுக்கு மதிப்பு 5000, 10,000, 15,000 போகும். அந்த ஃபோனோட அலாட்மெண்ட்டுக்கே ஒரு மாதம் 2 மாதம் இருக்குதுனாக்கா 25,000 ரூபா வரைக்கும் கூட போகும். அது தொடர்ந்து நீங்கள் தந்துகிட்டு இருக்கிற ஆதரவுக்கு மிக்க நன்றி. மேலும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து எதிர்பார்க்கிறேன்.